Century today, big look to the sky. Can you talk us through the thinking behind that? Yeah, just when I reached that century, the most important thing for me was it wasn't me, it's all God. I give it all to Him, all the glory, and He blessed me with a talent to play like that. தன்னுடைய 22ஆம் வயதில் அதிவேக சதமடித்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் ஒருவர் எல்லா மகிமையும் நான் தேவனுக்கே செலுத்துகிறேன் என்று உலகமே உற்று நோக்கிய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய இந்த வார்த்தைகள் அனைவரையுமே மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர் தான் டொவால்ட் பிரவேஷ். இவர் குறுகிய காலத்திலேயே தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலம் உலக அளவில் மிக பிரபலமான நபர் தான் இவர். சமீபத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 45 பந்துகளில் சதம் அடித்துள்ளார் இந்த இளம் வீரர். இளம் வயதில் தென்னாப்பிரிக்கா அணிக்காக அதிவேக சதமடித்த வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிக்கான 2வது அதிவேக சதத்தை பூர்த்தி செய்த நபர் என்ற உலக சாதனையும் பெற்றார். இந்நிலையில் போட்டி முடிந்தவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்ற இவரிடம் நிருபர் ஒருவர், நீங்கள் சதமடித்தவுடன் சிறிது நேரம் வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தீர்களே, அதற்கான காரணம் என்ன என்று எங்களிடம் கூற முடியுமா என்று கேட்டனர். உடனடியாக பதிலளித்த டொவால்ட் பிரவேஷ், நான் சதமடித்தவுடன் எனக்கு கிடைத்த முக்கியமான உணர்வு, அது நான் அல்ல, எல்லாம் தேவனால் வந்தது. நான் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துகிறேன். அவர் எனக்கு இப்படி விளையாடும் திறமையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே முதல் நபராக நான் அனைத்து மகிமைகளையும் தேவனுக்கே செலுத்துகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆல் த க்ளோரி டு ஜீசஸ், அதாவது எல்லா புகழும் இயேசுவுக்கே என்ற வார்த்தையும் அவர் வைத்துள்ளார். 22 வயதில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த இளம் தென்னாப்பிரிக்க வீரர், என்னுடைய திறமைக்கு தேவன்தான் காரணம் என்று கூறியுள்ள இந்த வார்த்தைகளை தவறாமல் அனைவருக்கும் பகிருங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.